30-35 வருஷமாக கொலு வச்சுருக்கோம். இந்த நவராத்திரியில் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல பொன் பொருள் எல்லாம் நல்லா கிடைக்கணும். நவராத்திரி கோலில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தேவியருக்குமே மிகவும் முகித்தானது. சர்க்கரை பொங்கலும் சகலமும் படைத்தோம் வெள்ளி கிழமை பூஜை வேளையில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் செங்கை வாசி vlog. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். நம்ம செங்கல்பட்டில் தசரா போயிட்டு இருக்கு. சூப்பரான திருவிழாங்க, 10 நாளைக்கு வேற லெவல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். தசரா ஆரம்பிச்சா அப்படின்னா நவராத்திரி கொலு கண்டிப்பாக எல்லார் வீட்டில் வந்து கொலு வச்சிருப்பீங்க. ஸோ நம்ம செங்கல்பட்டில் மெயினாக நிறைய பேர் வீட்டில் வந்து கொலு வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வழக்கமாக லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம வந்து 2 வீட்டில் மேஜராக கொலு வந்து கவர் பண்ணிட்டு இருப்போம். ஒன்று வந்து மலர் ஆண்டி வீட்டில் கவர் பண்ணுவோம், இன்னொன்று வந்து நம்ம ஓசரம்மன் கோயில்கிட்ட ஒரு அங்கிள் வீட்டில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி அடிஷ்னலாக நிறைய பேர் வீட்டில் இருந்து இன்வைட்ஸ் வந்துருந்துச்சு. எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. பார்ட் 1 இந்த வாட்டி நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 1 உங்களுக்காக கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தசராக்கு இன்னைக்கு வர போகிறீங்க, ஆல்ரெடி தசரா வந்துருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொலு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்வைட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் டீச்சர் வீட்டில் தான் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம் ஸ்கூல் டீச்சர், தமிழ் டீச்சர் உமா மகேஸ்வரி மேம் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இன்வைட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு கூட நீங்கள் வந்து இன்வைட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம தசரா நவராத்திரி கொலு சீரிஸை பற்றி பார்த்துடலாமா? பார்த்துடலாம்ப்பா. எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், இந்த குழந்தைங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி அனுப்பி விடுங்க, பார்ப்பாங்க. வணக்கம், என் பேர் லக்ஷ்மணன். நான் செங்கல்பட்டில் இருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா காலத்துலேருந்து கொலு வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக கொலு வச்சுருக்கோம். இப்போ எனக்கு கல்யாணம் பிறகு எங்கள் மனைவி வைக்கிறாங்க. அதனால் இது காலகாலமாக தொண்டு இதனால எங்கள் அம்மாவுடைய பொம்மைங்க, நாங்கள் வாங்கி வச்சுருந்த பொம்மைங்க எல்லாம் சேர்ந்து வைக்கிறோம். நவராத்திரியை பற்றி சொல்லணும்னா 10 நாள் திருவிழா. இது மைசூரில் தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அது இல்லாமல் இப்போ செங்கல்பட்டில் அடுத்தபடியாக இருக்கிறது செங்கல்பட்டில் தான் நவராத்திரி விசேஷமாக இருக்கும். 10 நாள் உற்சவம் முடிஞ்சோடனே 11ஆம் நாள் 10ஆம் நாள் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எல்லா ஒரு வச்சுருக்க எல்லா இதுலேயும் சரஸ்வதி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாமி புறப்பாடு இருக்கும். ஒரு 10 இல்லை 12 சாமிகள் வந்து புறப்பாட போய் வன்னிமரம் பண்ணிவிட்டு நேராக அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் காலந்தொட்டு ரொம்ப வருஷமாக நடந்துன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய கடைகள்லாம் இருக்கும், பொழுதுபோக்கு இதெல்லாம் இருக்கும், அப்படிலாம் எல்லாம் இருக்கும். வணக்கம், என் பேர் உமா மகேஸ்வரி. நாங்கள் வந்து காவித்தந்தில் பிறந்து வளர்ந்தேன். நான் தசராவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கொலு பார்க்கணும், ஒரு வீட்டை போய் நுழைஞ்சு பார்ப்பேன். எந்த வீட்லேயும் உள்ளே விட மாட்டாங்க, இல்லை கேட்டை மூடி இருப்பாங்க. ஆனால் எனக்கு மாமியார் வீடே கொலு வச்சுருக்காங்க எனக்கு நிஜமாகவே தெரியாது. நம்ம மாமியார் வீட்டில் கொலு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொம்மை வச்சதுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பொம்மையை பார்க்குறது நாங்கள் காவித்தண்டலேருந்து நடந்து வந்து பார்த்துருக்கேன் நிறைய வீட்டில். ஆனால் சில பேர் வீட்டில் வெளியில் உள்ளே வராதிங்க போங்க, டைம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு கொலு கொடுத்தது, சாமி கொடுத்தது ரொம்ப நன்றி. அதனால் கொஞ்சம் பொம்மை வச்சுட்டு போனாங்க எங்கள் மாமியார். அதை வச்சு நான் இன்னும் நிறையா 9 படிக்கட்டு வச்சு டெய்லி வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து என்னால் முடிந்த வரைக்கும் உதவி செய்கிறேன். இந்த நவராத்திரியில் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல பொன் பொருள் எல்லாம் நல்லா கிடைக்கணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக எல்லாரும் வாழணும். என்னுடைய வாழ்த்துக்கள். அமாவாசை நாள்லேருந்து வைப்போம். கரெக்டாக 10ஆம் நாள் ராத்திரி சாமி புறப்படும் போது நாங்கள் ஒரு பொம்மையை படுக்க வச்சுருவோம். அதான் விதி, அதான் இது முறைப்படி செய்கிறது. ஆனால் கலசம் வைக்கிறது தெரியாது எனக்கு. சில வீட்டுகளும் வைப்பாங்க, எனக்கு பழக்கம் தெரியாது. ஏன்னா நான் பார்த்ததே இல்லை. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து வச்சதுனால நான் பார்த்து ஏதோ தெரிஞ்சதை செய்கிறேன். கலசம் வைக்கிறதுன்றது ஐதீகமாக இருக்கணும். அது முறைப்படி கலசம் வச்சு பூஜை பண்ணி அது மந்திரங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணணும்.
அதெல்லாம் நம்மளுக்கு இது இருக்கிறதுனால நான் எங்கள் அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதை நான் செஞ்சிட்ருக்குறேன். இவங்களும் அதே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இதுதான், செய்யணுன்றது ஒரு எண்ணங்கள் இருந்தால் தான் அது செய்ய முடியும். இதை செஞ்சால் குழந்தைங்க நல்லா படிக்கும், பசங்க படிக்கும், அது மாதிரி செய்யலாம். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அதாவது சேர்ந்து முதல் நாள் ஸ்கூல் 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ எத்தனை கிளாஸ் போகிறாங்களோ முதல் நாள் ஸ்கூல் போகும்போது அவங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது தலைவாழில் போட்டு பருப்பு நெய் போட்டு சாதம் போட்டு வைப்பாங்க. அது வந்து ஒரு ஐதீகம். அதாவது அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாகவும் நல்லபடியாக இருந்து நல்லா படிக்கணுன்றது செய்வாங்க. அதை எங்கள் மனைவி இப்போ கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் என் பசங்க இப்போ என் பேரனும் என் பொண்ணு கடைப்பிடிக்குது, பேரனுக்கு அது செய்கிறாங்க. அந்த ஒரு நாள் அவருக்கு மரியாதை கொடுப்போம், அதனால் அதுக்கு செய்கிறோம். அதனால் இது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எனக்காக ஐஸு நன்றி சொல்கிறேன். நானே நினைப்பேங்க, இந்த மாதிரி நம்ம இதை செய்கிறோமே, இவ்வளோ அழகாக செய்கிறோமே, நம்மளை யாருமே வந்து போட மாட்டேன்றாங்களே, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து பாரம்பரியமாக வர்றது. இது இப்போ வர பசங்கள்லாம் வந்து செல்ஃபோனே பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ வர பிள்ளைங்களுக்கு இந்த அனுபவம் தெரியல. அதனால தான் இதை பார்த்து கற்றுக்கணும், அனுபவம் நல்லா இதை நிறைய பசங்க பார்க்கணும், குழந்தைங்களாம் வந்து பார்க்கணும். நான் எல்லா குழந்தைங்களும் வாங்கன்னு அழைச்சின்னு இருக்கேன். இதை தெரிஞ்சுக்கோங்க கொலுவை பற்றி. இதை வச்சா நல்லா படிப்பாங்க குழந்தைங்க. எப்போ வாட்ஸ்அப்லேயே இருக்கிறாங்க குழந்தைங்க, விளையாட மாட்டேன்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக வரமாட்டேங்கிறாங்க, யார் வீட்டுக்கும் போக மாட்டேன்றாங்க குழந்தைங்க. இதை வச்சோம்னா இதனால் ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்களுடைய மனக்குறைய பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க. இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. இதனால் டெய்லி சுண்டல் சாப்பிட்றதுனாலையும் சயின்ஸ் பிரகாரம் அந்த வயிற்று வலி எல்லாம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முன்னோர்கள் நல்லா ப்ரிப்பேர்டாக செஞ்சுருக்காங்க. நம்ம அதை பின்பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். துர்கா முதல் 3 நாள் வந்து துர்கா சிறப்பு பூஜை, 2ஆவது நாள் 3 நாள் வந்து லக்ஷ்மி சிறப்பு பூஜை, 3ஆம் நாள் சரஸ்வதி சிறப்பு பூஜை. அதுக்கு டெய்லி நெய்வேதம் பண்ணி 2 வேளையும் அம்பாவை சும்மா போடக்கூடாது. 2 வேளைக்கு நெய்வேதம் பண்ணி சுண்டல் செய்வோம், எலுமிச்சை மலை சாதம் ஏதாச்சும் செய்து அம்பாவை வழிபட்டுட்டு அதை எல்லாருக்கும் கொடுப்போம். வளையல், மஞ்சள், குங்குமம் இந்த டீச்சர் வீட்டில் போகணும், நம்ம கொடுத்தாங்க, இந்த பொருள் நமக்கு யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கணும். இவங்க வீட்டுக்கு போனால் மங்களகரமாக பேசுகிறாங்க, ஒரு பாசிட்டிவாக பேசுவாங்க, நம்ம போயிட்டு வரணும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வருஷம் வரவங்க வந்து அவங்க இந்த வாட்டி எதனா ஒரு குறையாக வந்தாங்கன்னா அடுத்த வருஷம் அந்த குறை நிவர்த்தி ஆகுது. அதனாலேயே வராங்க எங்கள் வீட்டுக்கு, நிறைய பேர் வராங்க. போன வருஷம் அதை சொன்னாங்க, அம்மா குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க, இந்த வருஷம் குழந்தை இருக்குது, என் மருமகளுக்கு நான் அடுத்த வருஷம் பேரனோட வரேன்னு சொல்கிறேன். இந்த சக்தி வந்து எனக்கே தெரியுது. அந்த சக்தி வந்து ஒரு 9 நாளைக்கு ஒரு அம்பாளுடைய சக்தி ஒரு வீட்டில் நடமாடுதுன்னு நல்லா தெரியுது. நம்மளுடைய சக்தி அப்படியே உடம்பு முடியலனா கூட எழுந்து செய்யணுன்ற சக்தி அந்த அம்மா தான் கொடுக்குறாங்க. 9 நவராத்திரி அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச முதல்ல வந்து எங்கள் தெருவில் இருக்கவங்க முதல்ல கூப்பிட்டுருவேன். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம தெருவில் இருக்கவங்க தான், அவங்கள தான் முதல்ல இன்வைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உறவினர்கள், அதுக்கப்புறமா நண்பர்கள், அந்த மாதிரி அப்புறம் ஸ்கூல் நண்பர்கள், அப்புறம் காலேஜ் நண்பர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 10 பேராக கூப்பிடுவேன். ஏன்னா மொத்த பேரும் வந்தாலும் கவனிக்க முடியாது. அதனால் 10 மெம்பர்ஸாக கூப்பிட்டு அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்க அழகாக போயிட்டு வரேன், அவங்க முகமலர்ச்சியோடு போயிட்டு வரணும் அவங்க வீட்டுக்கு. இந்த பொருள் எடுத்து போனோன்னா நல்லா இருக்கணும். பசங்களுக்கும் வர பிள்ளைங்களுக்கும், நீங்கள் ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் பென்சில், பேனா அந்த மாதிரி கொடுப்பேன். பொம்பளை பிள்ளைங்கள்லாம் மணி, வளையல் எல்லாம் போட்டு அனுப்பேன் குழந்தைங்களுக்கு. என்னால் முடிஞ்சது செய்வேன். கன்னி பொண்ணுக்கு தான் விசேஷம். கன்னி பொண்ணுக்கு கன்னி பசங்க தான் கன்னி பசங்களுக்கு தான் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வஸ்திரம், மணி, வளையல், அவங்களுக்கு என்னென்ன நெகை பாலிஷு, மெகந்தி போடுறாங்களா அது, அந்த பசங்களுக்கு என்னென்ன குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து அவங்களுக்கு சிறப்பாக செய்வாங்க. பெண் குழந்தைங்களுக்கு சிறப்பாக செய்வாங்க. அம்பாள் வந்து பெண் குழந்தை விரும்புறதுனால அது சிறப்பாக செய்வாங்க. வருவாங்க, அவங்க செஞ்சால் ஒரு நல்லது இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆம்பளை பசங்க வந்து அவங்களுக்கு பேனா, பென்சில், வயசுக்கு ஏற்ற மாதிரி 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையனாக இருந்தால் பேனா, திருக்குறள் புக்கு அந்த மாதிரி கொடுப்போம். எது இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம். மாமியார் வச்சிருந்து பாதுகாத்து நான் திரும்பி செய்கிறேன் பாருங்க, அதுவே எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். எல்லாரும் எங்கள் வீட்டில், எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபு ரிட்டையர் ஆகிட்டு 80 வயசில் எல்லாம் நல்லா இருக்காங்க, நோய் நொடி இல்லாமல்.
அவங்க வச்சுட்டு போன பொம்மையை அதை நான் வந்து பராமரிக்கிறேன் பாருங்க. அது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக, எங்கள் பசங்க கூட கேட்பாங்க இவ்வளோ வேலை செய்யறியம்மான்னுவாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இந்த பொம்மையை அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டுக்கு 10 பேரை வர வைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் நான் இவ்வளோ வேலை செஞ்சுட்டுருக்கேன். எல்லாம் சொல்கிறாங்க என்ன இவ்வளோ வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அம்பாலே வரா மாதிரி எனக்கே தோணுன்னு வச்சுப்பேன். இன்றைக்கி லக்ஷ்மி வந்தாங்க, இன்றைக்கி சரஸ்வதி வராங்க, ஒரு அம்பாலா ஒரு குழந்தை வந்தோன்னா அம்பாலா வராங்க நம்ம சொல்கிறோம். அதுவும் செங்கல்பட்டில் ஃபேமஸானது பெரிய சிறப்பான விழா நவராத்திரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். எங்கள் வீடு வந்து 55/95 சின்னமணிக்காரு தெரு, செங்கல்பட்டு. நீங்கள் தசரா பார்த்துட்டு கூட வந்து குழு பார்த்துட்டு போனோன்னா போகலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்கு. தசராவுக்கு அடுத்த தெரு, அடுத்த தெரு தசரா சாமி போகிற தெருக்கு அடுத்த தெரு. நன்றி நன்றி நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டி வந்து எனக்கு எப்படி தெரியும்னா என் ஸ்கூல் மேட்டோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து புஜ்ஜி, அவங்க நான் இது நிக்நேமாக கூப்பிடுவேன். ஸோ அவங்கள வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். ஆண்டி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப 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 நல்ல சோல் டைப், பியூரான சோல் ஆண்டி. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நவராத்திரி வந்து பல வருஷமாக எனக்கு குழந்தையிலேருந்து நான் எல்கேஜிலேருந்து ஒன்றா படித்தவங்க நாங்கள், நானும் அவங்களோட பொண்ணும். அதனால் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நாங்கள். ஸோ ஒரு பல வருஷமாக வச்சிட்ருக்காங்க. நல்லா சாமி பக்தியோடு இருக்கிறவங்க, நல்ல எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவாங்க. நவராத்திரி வந்து வருஷம் வருஷம் எங்களை கூப்பிடுவாங்க, நாங்களும் வந்து கலந்து ஹாப்பியாக போவோம். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். வணக்கம். ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா புவனேஷ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபோட அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ கொலு பார்க்கலான்னு வந்திருந்தோம். ஸோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இத்தனை படிக்கட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ எங்கள் வீட்லேயுமே வச்சுருக்காங்க, ஒரு 3 படி வைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை படி வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷமாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி தசரா அப்படியே பார்க்கலாமேன்னு வந்திருந்தோம். ஸோ நான் சென்னையிலேருந்து வரேன், மீனம்பாக்கம்லேருந்து. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. ஸோ சென்னையிலலாம் இந்த அளவுக்குலாம் பண்ணது கிடையாது. ஸோ செங்கல்பட்டில் இது பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு என் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ. ஹலோ, திஸ் இஸ் சீமா. நான் வந்து இப்போ கொலு பார்க்க வந்திருக்கேன், பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டில். அவங்க வந்து ரொம்ப வருஷமாக சூப்பராக கொலு வைப்பாங்க. எங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. எவ்ரி இயர் நாங்கள் வரோம். அவங்க எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டாக நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி குட் ட்ரெடிஷன். தேங்க்யூ. வி சிவேஷ். தசராவுக்கு நாங்கள் ஸ்கூல் கிட்ட தசராவில் ட்ராம்பரிங் இருக்குது. நாளைக்கு ஒரு எக்ஸாம் தான், 2 எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சு. ஜெய் கிருஷ்ணா, செங்கல்பட்டு ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல். கெடுப்பதும் கெட்டாதற்கும் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஈன்ற பொழுதில் பெருத்துவதும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. நன்றி. ஆமாம், கொலு பார்த்துட்டு தசரா ஃபேமிலியாக போய் பார்க்க போகிறோம். வணக்கம். இப்போ வந்து நம்ம கொலுவில் வந்து என்ன பண்ணோம், வருஷம் வருஷம் வந்து எல்லா இதுலேயும் வந்து வைக்கிறோம். இப்போ நவராத்திரின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் 12 நாள் வந்து நம்ம வச்சு இது பண்ணுறோம். அதில் வந்து எல்லா இதுவும் பொம்மை சாமி எல்லாமே வச்சு நம்ம வழிபட்டு அப்புறமா தசராவுக்கு வந்து கால் நட்டி இது பண்ணுவாங்க. அவ்வளோதான், இதுதான் எங்களுக்கு. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும். நெற்றி திலகம் குங்கும பொட்டு வெற்றி பாதையை காட்டும். 1000 கண்கள் உடையவளே, தாய்போல் நம்மை காப்பவளே, ஆதிசக்தி அவள் பெரியவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிறி திருப்பால். சின்னஞ்சிறு பெண் போலே பெற்றாடை இடையுடுத்தி. சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிறி திருப்பால். சின்னஞ்சிறு பெண் போலே
பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பணி கௌரி நாராயணி நமோஸ்துதே. மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களாத்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா. சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்கிய சம்பதா மம சத்ரு விநாசாய தீப ஜோதி நமோஸ்துதே. சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்கிய சம்பதா மம சத்ரு விநாசாய தீப ஜோதி நமோஸ்துதே. மகாலட்சுமி தேவி அம்மா மங்கையர் பூஜிக்கும் ஸ்ரீவரலக்ஷ்மி அம்மா. மகாலட்சுமி தேவி அம்மா மங்கையர் பூஜிக்கும் ஸ்ரீவரலக்ஷ்மி அம்மா. அலைமகள் என்னும் பெயர் பெற்றவளும் நீயே, அலைமகள் என்னும் பெயர் பெற்றவளும் நீயே, அச்சுதன் மார்பினில் அமர்ந்தவளும் நீயே, அச்சுதன் மார்பினில் அமர்ந்தவளும் அஷ்டலக்ஷ்மியும் நீயே, ஆதி பராசக்தி ஆனந்த பைரவி அருந்தவ முனி போற்றும் அஷ்டலக்ஷ்மியும் நீயே. மகாலட்சுமி தேவி அம்பா மங்கையர் பூஜிக்கும் ஸ்ரீவரலக்ஷ்மி அம்பா. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள். பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள், எண்ணமெல்லாம் நிறைவாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி ஜெய கருணாகரி மகேஸ்வரி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி மகேஸ்வரி தேவி கருமாரி ராஜராஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலயமாம், ஆனந்த ரூபிணி பாலயமாம், ஆனந்த ரூபிணி பாலயமாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்த்தி ராஜேஷ். சின்னமணிக்காரத்தில் இருக்கேன். தொடர்ந்து நாங்கள் ஒரு 15 வருஷமாக வச்சிட்ருக்கோம் நவராத்திரி கோலு. நவராத்திரி கோலுவில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 தேவியருக்குமே மிகவும் உரித்தானது. சுமங்கலி பெண்களுக்கு மிகவும் உரித்தான பண்டிகை இது. துர்கை 9 நாளும் மகிஷாசுர மர்தனன், மது கைடபர், சும்பன் நிசும்பன் எல்லாரையும் வதம் பண்ணான். அதனால் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு எல்லா நலமும், அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா நலமும் நடக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் கொலு வைக்கிறோம். வர சுமங்கலி பெண்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சது வெத்தலை, பாக்கு, பழம், பூ, தாம்பூலம், ரவிக்கை துணி எங்களால் முடிஞ்சதை வர சொல்கிறோம். வர சுமங்கலிக்கு வச்சு தரோம். அவளால் முடிஞ்சதை ஒரு பாட்டோ ஏதோ பாடிட்டு அவங்களோட பிரார்த்தனை என்னவோ எங்காத்து சுவாமிகிட்ட வச்சுட்டு அவள் போகிறா. இதில் எனக்கும் திருப்தி, அவளுக்கும் திருப்தி. மொத்தம் 5 படிக்கட்டு வச்சுருக்கோம். தசாவதாரம் முதல் படிக்கட்டில், 2வதுல அஷ்டலக்ஷ்மி வச்சுருக்கோம், காமதேனு, மீனாட்சி, காமாட்சி, சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார், மேலே வந்து அத்திவரதர். அந்த செட்டப்போ அந்த 2019 அப்போ அந்த பொம்மை வாங்கினோம் நாங்கள். அப்புறம் போன வருஷம் வந்து சிறிய திருவடி ஆஞ்சநேயர் மேலே பெருமாள் இருக்கிறத வாங்கினோம். அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர், கோபியலோட கிருஷ்ணர் வந்து ராசலீலாவில் இருக்கிறது. வரப்பாச்சி பொம்மை எங்கள் இதில் கண்டிப்பாக வச்சே ஆகணும், அதுவும் வச்சுருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக பார்த்துருக்கோம்மா. நிறைய கடை இருக்கும், ராட்டினம் இருக்கும், ஈவன் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்கும். சாமியை நல்லா சிங்காரம் பண்ணிச்சிருப்பாங்க. நல்லா ஈவினிங் நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு போனால் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா ஒரு 2 hours 3 hours நல்லா டைம் பாஸ் ஆகிறது போயிட்டு வர்றதுக்கு. தசரா இங்கே நல்லாவே இருக்குது. சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளை அவங்கவுங்க வாங்கிட்டு அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்காங்க. வெளியூர்லேருந்து ஆள் வந்து இங்கே பார்க்குறாங்க. செங்கல்பட்டுக்கு குலசை தசரா, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு தசரா
அது அங்கே இருக்குது, இது இந்த பக்கத்தில் இருக்கிறது. இது இங்கே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊருக்கு பெருமையாக இருக்குது. இந்த ஊரில் நான் இருக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. நன்றி. என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அமுதா. 15 வருஷமாக நானும் இவளும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நான் எப்போ கொலு வச்சேனோ 15 வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன். அப்போலேருந்து இவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அப்போலேருந்து ஒரு வருஷம் வந்துட்டுருக்கு. இவன் நான் தாம்பூல வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. ஓகே, என் ஃப்ரெண்டு வருஷமாக நானும் வந்துட்டு தான் இருக்கேன். கொலு பார்க்க சூப்பராக பண்ணுவாங்க. மண் எல்லாமே மண் பொம்மையில் செஞ்சது. இந்த கிருஷ்ணன் பொம்மை, தலையாட்டி பொம்மை எல்லாம் நல்லாயிருக்கும். நான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறேன். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். எல்லாமே சொல்லுவாங்க, இதை விளக்குவாங்க. எல்லாமே வந்து இந்தந்த மண் பொம்மைங்கள்லாம் இந்த இது இருக்குதுன்னு சொல்லி விலைக்கு வந்து இது பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். நான் பார்க்குறதுக்கோசம் வருவேன். வருஷம் வந்துட்டு போவேன். நான் செங்கல்பட்டு தசராலாம் வந்து கொலு வைப்பாங்க. வந்து சாமிங்கெல்லாம் நல்லா அருமையாக சூப்பராக பண்ணுவாங்க எல்லாமே. அதெல்லாம் தினந்தோறும் போய் பார்ப்போம். கடைங்கெல்லாம் இருக்கும், ராட்டினம் கடைங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போய் பார்ப்போம். மெயின் சாமி தான் போய் பார்ப்போம் நாங்கள்.